வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலன்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். இன்றைக்கி நம்ம 8 புள்ளி நேர் புள்ளி 4 நிறுத்த ஒரு குழந்தைங்க போட்டிருக்கோம். யுகாதி ஸ்பெஷல் கோலம். இந்த கோலம் நாளைக்கு யுகாதி இல்லையா, அதனால் இந்த கோலம் யுகாதி ஸ்பெஷலாக தான் வந்திருக்கு. நம்ம கடைசியாக ஒரு யுகாதி ஸ்பெஷல் கோலம் போட்டோம். அதுக்கப்புறம் 2 டேஸாக கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, கோலம் போட முடியல. இன்றைக்கி யுகாதி கோலம் போட்டாச்சு. இந்த கோலம் எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லி வைங்க. லைக் போட்டுட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. லைக் போடாமல் இருந்தால் லைக் போட்டுட்டு ஹைப் கொடுத்துருங்க. எல்லாருக்குமே இனிய யுகாதி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. தெலுங்கு வருட பிறப்ப வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டை எல்லாருமே சொல்லி வைங்க. நம்ம கடைசியாக போட்ட யுகாதி கோலத்துக்கான கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க. முதலாவது கமெண்ட் நம்ம சித்ரா சிஸ்டர் தான். அழகு அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மாலதி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுதா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர், வெரி நைஸ், பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தனம்லக்ஷ்மி சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நளினி சிஸ்டர் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கலாச்சந்திரன் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர், அழகு 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 அழகுன்னு ஒரே அழகாக போட்டு அழகு கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். மகேஸ்வரி சிஸ்டர் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பிரேமா சிஸ்டர் சூப்பர் அக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் பாஸ்கர் ரைட்லேருந்து அலமேலு சிஸ்டர் தான். கோலம் அழகு, என்னப்பாச்சு உனக்கு கிழமையே மறந்து போச்சா, எல்லாரும் ஒரு நேரம் இப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சிஸ்டர், போன்ற கிழமையே மறந்துட்டு தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி போட்டிருந்தேன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மகேஸ்வரி சிஸ்டர் தான். எனக்கு நிறைய தடவை இப்படி குழப்பம் வந்திருக்கிறது சகோதரி, கோலத்தை கூட மாற்றி போட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அப்போ என்ன மாதிரி தான் நிறைய பேர். ஆனால் நான் இவ்வளோ வருஷத்துக்கும் பண்ணதில்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு 1.5 நாள் கிட்ட தேதியே அட்வான்ஸாக போயிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அப்போ எல்லோரும் பொதுவாக நம்ம நினைப்போம்ல, நமக்கு மட்டும்தானே அந்த பிரச்சனை, இல்லை எல்லாருக்கும் இருந்தால் நமக்கு மட்டும் இருந்தால் கொஞ்சம் ஐயோன்னு யோசிப்போம். எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் தானே அந்த பிரச்சனை அப்படின்னு யோசிப்போம்ல. பொதுவாக ஒரு கிண்டலாக கூட சொல்லுவாங்க, கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் மட்டும் போச்சா பக்கத்தில் எல்லா வீட்லேயும் போச்சா அப்படின்னு பார்த்துட்டா எல்லாத்துக்கும் தான் போயிருக்குன்னா ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டில் மட்டும் போயிடுச்சுன்னா ஐயோ அப்போ ஏதோ சரி பண்ணுமோன்னு ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் தான் இருக்குது. அப்போ ஹாப்பி. ஓகேங்க, ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சரவணன் அவங்க அடியிலேருந்து அம்மு சிஸ்டர் தான். அக்கா வெரி நைஸ், வெரி வெரி நைஸ்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஆனந்தி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷேர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கண்ணாத்தா சிஸ்டர் தான் சூப்பர் தங்கச்சின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அவங்களே தான் இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊர் காரைக்குடி மாசி பங்குனி முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெறுகிறது, எல்லோரும் வாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. ஓகே சிஸ்டர், சூப்பர் சூப்பர். கூப்பிட்டதே ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு இருக்கவங்க போங்க, பக்கத்தில் இருக்கவங்கலாம் கலந்துக்கலாம். ஆனால் நாங்கள்லாம் கலந்துக்க வாய்ப்பு இல்லை. எங்கள் சார்பாக நீங்களும் இறைவன்கிட்ட மாரியம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க, முத்து மாரியம்மன் கிட்ட. ஓகேங்களா? திலகம் கணேசன் அம்மா அவங்களுக்கு இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. வணக்கம் கண்ணாத்தாள் தோழி, என் வயது 70 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, அவங்களே தான். திலகம் கணேசம்மா இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. வணக்கம், நானும் காரைக்குடி தான். உங்கள் கோலங்களை உடனே போட்டு விடுவேன், பார்த்தவுடன் என் கருத்தை பதிவு எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பற்றி கூறியதை கேட்க வைக்க இறைவன் நினைக்க விடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கேட்டுருங்க, உங்களோட கமெண்ட் வாசிச்சிட்டோமா. நீங்கள் அப்பப்போ கமெண்ட் கொடுப்பீங்க, நான் கவனிச்சிட்டே தான் இருப்பேன். நீங்களும் காரைக்குடி தான் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஓகே, சூப்பர் சூப்பர். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். பூங்குடி பழனிசாமி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். கோலம் அழகோ அழகு சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மி ஜெயவேல் சிஸ்டர் பூக்கோலம் அருமைன்னு சொல்லி ஹார்ட் ஷார் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சத்ரியன் ஐடியிலேருந்து தான் லக்ஷ்மி தேவி சிஸ்டர். கோலம் வெரி நைஸ் சிஸ்டர், கலர் காம்பினேஷன் வெரி சூப்பர் சிஸ்டர், குட் மார்னிங் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க, பொக்கே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சாந்தி தமிழ்செல்வம் சிஸ்டர் தான். வழக்கம் போல் அழகான பூக்கோலம் அருமையாக உள்ளது, வண்ணங்களும் அழகு, வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் பொக்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். புனிதா வீரமணி சிஸ்டர் தான். புதன்கிழமை நீங்கள் போட்ட கோலத்தை நான் புதன்கிழமை படிக்கோலம் வியாழக்கிழமை புதன்கிழமை போட்டு வியாழக்கிழமை வந்துச்சா அப்போவே நினச்சி அப்படின்றாங்க. நான் தான் கிழமை மாற்றி மாற்றி போட்டல, அதை கண்டுபிடிச்சது புனிதா வீரமணி சிஸ்டர் தான். ஆனால் கேட்காம விட்டுட்டாங்களாம். பரவாயில்ல, அவங்களும் அதை யோசிச்சுருந்துருக்காங்க.
ஓகே சிஸ்டர். சூப்பர், சூப்பர். யாருமே யோசிக்கலையோ அப்படின்னு நெனச்சேன். இந்த கோலத்துக்கும் ஃப்ளவர் பொக்கே எல்லாமே குடுத்துருக்காங்க. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ ஸோ மச். தேவி ராமன் சிஸ்டர். சூப்பர், சூப்பர். கலர் அருமை, டிசைன் சூப்பர்ன்னு சொல்லி ஹார்ட் ஷேர் குடுத்துருக்காங்க. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ ஸோ மச். பிரியா சிஸ்டர். கோலம் அருமை அக்கா. ஏன் நீங்கள் பேசலக்கான்னு கேட்டிருக்காங்க. நான் பேசி தான் இருக்கேனே. நீங்கள் ஒரு வேளை மியூட் போட்டிருந்தீங்களான்னு செக் பண்ணுவோங்க. நான் வீடியோவில் ஃபுல்லாகவே பேசியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆச்சுன்னா, கோலம் எடுக்கும்போது ஒரு வாய்ஸ் வரும் இல்லையா, பேக்ரவுண்ட் வாய்ஸ், அதை மியூட் போடாமையே எனக்கு கோலம் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா யார் சொன்னாங்க, யாரோ ஒரு சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் பேசுகிறதே தெளிவாகவே கேட்கல அப்படின்னு சொல்லி, நம்ம ஐஸ்வர்யா சிஸ்டர் நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் நான் போய் மறுபடியும் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா வாய்ஸ் பேக்ரவுண்ட் வந்து மியூட் போடாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோலத்தை ப்ரைவேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மியூட் போட்டு திரும்ப வந்து கோலம் எனக்கு அப்லோட் பண்ணேன். ஆக்சுவலாக அதுதான் கேட்டிருந்தாங்க. ஆனால் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். நீங்கள் நல்லா இன்னொரு டைம் போய் பாருங்கள். ஓகேவா? ஓகே சிஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பிரவீன்ராஜ் அவங்க இடையிலேருந்து தான் அருமை சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். காஞ்சனாமாவும் இன்னைக்கு வந்துட்டாங்க. இந்த கோலம் சுமார் தான் என்றாலும் அழகு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கிருத்விக் அவங்க இடையிலேருந்து அழகு அழகு, சொல்ல வார்த்தை இல்லை சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். உமா சிஸ்டர். உமா இசக்கியா அவங்க ஐடியிலேருந்து தான், நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உங்கள் கோலத்தை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாட்டு லைனெல்லாம் கொடுத்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா சித்திரலேகா சிஸ்டர் தான், அக்கா அற்புதமான கோலம்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். சஞ்சய் பிஎம்எஸ் அவங்க இடையிலேருந்து சூப்பர் அக்கான்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாங்க, நம்ம கமெண்ட் வாசிச்சிட்டோம். 30 கமெண்ட் தான் இருந்துச்சுங்க, அதனால் கொஞ்சம் வாசிச்சிட்டோம். இன்றைக்கி கோலம் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால கமெண்ட் மட்டும் வேகமாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி யுகாதி ஸ்பெஷல் கோலத்துக்கு மாங்காய்க்கு இப்போ கலர் கொடுத்துட்ருக்கோம். மாங்காய் போன குளத்துலேயே போடலை இல்லையா, அதனால் கண்டிப்பாக இந்த குளத்தில் மாங்காய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மேலே ஒரு பவுல் இருக்குது, 2 கிளி இருக்குது. அப்புறம் எனக்கு வந்து அந்த பவுலில் வந்து என்னென்னலாம் போடுவாங்கன்றது தெரியாது, தெரிஞ்சவங்க சொல்லி வைங்க. பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், வேப்பம் பூவு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெல்லமோ சர்க்கரையோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். புளித்தண்ணி இதெல்லாம் ஏதோ போடுவாங்கன்னு கேள்வி தாங்க பட்டிருக்கேன். எனக்கு முழுமையாக தெரியாது. இதை கொண்டாடக்கூடியவங்க, இந்த பானம் பண்ணக்கூடியவங்க இது என்னென்ன போடுவீங்கன்றதை சொல்லி வைங்க. நான் கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன். அதனால் நான் பவுல் வச்சுட்டேன், அதில் என்னென்னலாம் போடணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? கோலத்துக்காக நான் ஒரு பவுலை வச்சு உள்ளே ஏதோ போட்டு வச்சுருக்கேன், ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியும் உங்களுக்கு. நீங்கள் என்னெல்லாம் அந்த இதில் பானத்தில் போடுவீங்களோ அதெல்லாம் நாளைக்கு எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி சேர்த்து நாளைக்கு ஒரு பானம் பண்ணி அதை குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த புத்தாண்டில் இந்த பிறக்கிற தெலுங்கு வருட பிறப்பில் எல்லா இன்பம் துன்பம் எல்லாமே கலந்து நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறத நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். நான் சொல்கிறது கரெக்டு தானா, இல்லை அது என்ன அதோட விளக்கம் அப்படிங்கிறத இந்த யுகாதி கொண்டாடக்கூடிய பலர் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, தெலுங்கு பேசக்கூடிய பலர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அவங்க எல்லாம் சொல்லுவீங்க. எனக்கு உண்மையாக தெரியாது, அதில் ஐடியாவே இல்லை. கேள்விப்பட்டது மட்டும்தான் கொஞ்சம் ஏதோ எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, அதை வச்சு நான் சொல்கிறேன். மாங்காய் புளிப்புக்காக மாங்காய் இதெல்லாம் வேப்பம் பூ போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து எல்லாமே சொல்லுவீங்க, சரிங்களா? ஹாப்பி யுகாதின்னு சொல்லியும் நம்ம அப்படியே அந்த பாக்ஸ்லேயே எழுதிட்டேன். கிளி இன்னும் எப்படி இருந்துச்சுங்க அதை சொல்லுங்கள். கிளி மூக்குக்கு பாருங்கள், இங்கே வந்து ஒயிட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கல, அதனால் ரெட்டாகவே அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன். அது உங்களுக்கு வீடியோவில் எடிட் பண்ணி வந்திருக்கோம், காமிச்சிருக்க மாட்டேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 2 கிளி கோலம் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நியூ இயர் கோலமும் இன்னொரு தாமரை மேலே 2 பக்கம் கிளி உட்காந்துருக்க மாதிரி ஒரு கோலம் போட்டிருப்போம். இதுதான் 3வது கிளி கோலம்னு நினைக்கிறேன். இது கிளி மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லணும். ஓரளவுக்கு வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக கிளி அப்படியே போட்டுட்டேன்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கிளி ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிளி மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கு ஓகேவா அப்படின்னு. இவ்வளோ தான் எனக்கு போட வந்தது, அதனால் போட்டு உங்களுக்கு காமிச்சாச்சு. 2 கிளி, நடுவில் பவுல் இருக்க மாதிரியும், கீழே வந்து எல்லாமே கிளிக்கும் வந்து க்ரீன் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, மாங்காவுக்கும் க்ரீன் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி லைட்டாக எல்லோ அப்படியே மாங்காய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இது எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக எல்லாருமே சொல்லி வைக்கணும்.
மாங்காவுக்கு வந்து லீஃப் போட்டால் ரொம்ப கசகசன்னு ஆகிடும், அதுவும் க்ரீனில் கொடுக்குற மாதிரி இருக்குமேன்ட்டு டாட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. ஹாப்பி யுகாதின்னு சொல்லியும் எழுதியாச்சு. அப்படியே லைட்டாக டார்க் க்ரீனை வந்து அங்கங்கே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, கிளியை முடிச்சாச்சு. கிளியோ கோலம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் எந்தெந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்தனோ எல்லா ஆங்கிளும் இன்றைக்கி போட்டிருக்கேன். எந்த ஆங்கிளில் வேணுமோ பார்த்துக்கோங்க. எல்லா ஃபோட்டோவையும் இன்றைக்கி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். 1-2 ஃபோட்டோ தான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கோலம் முடித்தோன்னே இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் நம்ம எல்லாத்தையும் தூக்கி இதில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக சொல்லி வைங்க. அந்த பவுலில் என்னென்னலாம் போடணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சவங்க சொல்லி வைங்க. சரிங்களா? ஓகே. இங்கே இருக்க அந்த பவுலை பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம ஆர்ட் வரைஞ்சிருக்கோம். கவனிச்சிங்களான்னு தெரியல. ஒரு ஒயிட் கலர் பீங்காம் பவுலு, அதில் வந்து 4 ஃப்ளவர் போட்டு ஏதோ ஒரு டிசைன் வரைஞ்ச மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது இதெல்லாம்னு சொல்லி வைங்க. அது பவுல் மாதிரி இருக்கா உண்மையில் இல்லையான்றதையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். மாங்காய் கொஞ்சம் மாங்காய் மாதிரி வந்திருக்கு, கொஞ்சம் கோணமானதாக இருக்குது மாங்காய் நினைக்கிறேன். ஏதோ கிளி மாங்காய் பவுலுன்னு யுகாதி ஸ்பெஷலாக ட்ரை பண்ணியாச்சு. நீங்கள் தான் சொல்லி வைக்கணும் எப்படி இருந்துச்சு, ஓகேவா? நாளைக்கு யாரெல்லாம் இந்த கோலம் போட போட்டிங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்களின் அன்பு தோழி சாந்தி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தெலுங்கு வருடப்பிறப்பு வாழ்த்துக்கள்.